ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இன்னைக்கு ரொம்பவும் டேஸ்டான சுண்டல் பிரியாணி பண்ணியிருந்தேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ சுண்டலை இன்னைக்கு காலையில செய்யறதுக்கு நேற்று நைட்டே 3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற போட்டிருந்தேன். ஊற வச்ச தண்ணியோடைய சுண்டலை குக்கர்ல சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு போட்டு மூடி போட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த டம்ளர்ல 2 டம்ளர் அரிசி நல்லா கழுவிட்டு ஊற போட்டிருந்தேன். 1 pot ரைஸ் செய்யற மாதிரி இருந்தா தண்ணியை அளந்து ஒரு பாத்திரத்துல ஊத்தி கொதிக்க வச்சு ஊத்திடுவோங்க. அப்பதான் சீக்கிரம் வேலையாகணுங்கிறதுக்காக 2 டம்ளர் அரிசிக்கு எப்பயுமே 6 டம்ளர் தண்ணி கொதிக்க வைப்பாங்க. ஆல்ரெடி நம்ம சுண்டல்ல தண்ணி 2 டம்ளர் இருக்கும். 4 டம்ளர் மட்டும் தண்ணி கொதிக்க வச்சுக்கிட்டேன். குக்கர்ல சுண்டல் வேக வச்சது விசில் போனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி நசுக்கி பார்த்தா இந்த அளவுக்கு சுண்டல் வெந்திருக்கணுங்க. அதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே குக்கர்லேயே தாளிச்சுக்கலான்ட்டு அதை ரெடி பண்ணிக்கிட்டேன். பாருங்க, இந்த அளவு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டெல்லாம் எடுத்துக்கிட்டேங்க. அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். புதினா, கொத்தமல்லி தலையெல்லாம் இதுக்கு தேவையே இல்லைங்க. இது மட்டும் போதும். இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளார ரெடி ஆயிரும் சுண்டல் பிரியாணி. குக்கர் வச்சு இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இந்த அளவுக்கு கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா சீரகம், சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயம், தட்டி வச்ச இஞ்சி, தட்டி வச்ச பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் வெட்டி வச்ச தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சமா மட்டும் உப்பு போட்டுக்கிட்டேன். சுண்டல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், செக் பண்ணி பார்த்து கூட போட்டுக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள், வெங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு தக்காளி மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசால், 1 ஸ்பூன் கறி மசால் தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கிட்டேன். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் சுண்டல் வேக வச்ச தண்ணி 2 டம்ளர் வந்துச்சு. அந்த 2 டம்ளர் தண்ணியை அளந்து ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அப்பதான் மசாலோட பச்சை வாசனை எல்லாம் போகும். இந்த அளவுக்கு மசாலா கொதிச்சதுக்கு அப்புறம் வேக வச்ச சுண்டலையும் சேர்த்துட்டு கொதிக்க வச்ச தண்ணியை ஆட் பண்ணிட்டு இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறம் ஊற வச்சிருக்க அரிசி ஆட் பண்ணி உப்பு செக் பண்ணி பார்த்து போட்டுட்டு மூடி போட்டு 2 விசில் விட்டு இறக்கிக்கிட்டேன். விசில் அடங்கினதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தா ரொம்பவும் டேஸ்டான உதிரியான சுண்டல் பிரியாணி ரெடிங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். தேங்க்யூ.